வணக்கம். சென்னையிலேருந்து சுப்புலக்ஷ்மி. இது வல்லாரக்கீரை துவையல் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, இந்த ஃப்ரெஷ் மஞ்சள் ஒரு துண்டு, கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வல்லாரக்கீரையை கொஞ்சம் புளியோடையும் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் வேண்டிய அளவு உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். வதக்கினது மிக்சி ஜாரில் எடுத்தாச்சு. இப்போ அதை அரைச்சிட்டு காட்டுறேன். வல்லாரக்கீரை துவையல் அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிச்சிட்டு காட்டுறேன். அடுப்பில் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். முதல்ல வதக்கின கூட நல்லெண்ணெயில் தான் வதக்கியிருக்கேன். இதில் இப்போது கடுகு போடுறேன். ஃபஸ்ட்டு கடுகு இப்போ வெடிக்குது. இதில் இப்போது பெருங்காயத்தூள் போட்டுறேன். அப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மஞ்சள் சின்ன துண்டும் அதில் ஃப்ரெஷ் மஞ்சளும் வச்சு அரைச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். இது இப்போது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் ஊறுகாய் மாதிரி. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால இந்த துவையலுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துவையலெல்லாம் இந்த நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நான் துவையலுக்கெல்லாம் இந்த தனியா, சீரகம் அதெல்லாம் போடுவேன், காஞ்ச மிளகாலாம். இந்த துவையலுக்கு அதெல்லாம் நான் எடுக்கலை. ஏன்னா இதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் அப்படியே இருக்கணுன்றதுனால அது எதுவும் போடாமல் வெறும் பச்சை மிளகா, இஞ்சி, சின்ன துண்டு மஞ்சள், வேர்க்கடலை மட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் சாதத்தோட, தோசை, இட்லி அது மாதிரி டிஃபனோடையும் நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குது. அப்புறம் நம்ம மன அழுத்தத்தோடு இருந்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அதெல்லாம் குறைக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகி எங்கே இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கும் உதவுது. அப்புறம் முடி வளர்கிறதுக்கும் நல்லாவே இது உதவுது. அப்புறம் செரிமானம் ஆகாதவங்களுக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா சாப்பிட்லாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.